आनंद तीर्थ भगवत पादाचार्य की जय, राघवेंद्र स्वामी की जय। गुरुभ्यो नमः, परम गुरुभ्यो नमः, श्रीमदानंद तीर्थ भगवत पादाचार्य गुरुभ्यो नमः। हरि ओम। இன்னைக்கு இந்த நாள்ல நாம எந்த ஒரு பாக்கியம் பண்ணிருக்கோம்னா துர்லபம் மானுஷம் ஜன்மா அப்படின்னு பிரகலாதர் சொல்றான். சதகோடி ஜென்மத்துல ஒரு ஜென்மம் நமக்கு மனுஷ ஜென்மம் கிடைக்குது. அந்த மனுஷ ஜென்மத்துல பிராமண ஜென்மம், சதகோடி ஜென்மத்துல ஒரு ஜென்மம் பிராமண ஜென்மம், அந்த சதகோடி பிராமண ஜென்மத்துல ஒரு ஜென்மம் வைஷ்ணவ ஜென்மம், அந்த சதகோடி வைஷ்ணவ ஜென்மத்துல ஒரு ஜென்மம் மத்வ ஜென்மம், மத்வராக பிறந்திருக்கோம்னா ஆவாயு நம்ம குலகுருராயனு அப்படின்னு ஸ்ரீபாதராஜர் எந்த ஒரு கர்வத்திலிருந்து சொல்றாரோ அப்பேற்பட்ட மாதவ குலத்துல பிறந்த நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு மகாபாகியம். இன்னைக்கு நாம சாது சஜ்ஜனர சங்க உந்து ஸ்நானா அப்படின்னு புரந்தரதாசர் சொல்லியிருக்காருன்னா, அந்த சாது சஜ்ஜனர சங்க இன்னைக்கு எப்பேற்பட்ட ஸ்நானம்னா வாதிராஜர் சொன்ன ஆகா மாவைன்னு சொன்ன அந்த மாக்க ஸ்நானத்துல, விசேஷமான மாக்க ஸ்நானத்துல இன்னைக்கு பண்ண இந்த ஸ்நானம் கங்காதி தீர்த்தகர ஸ்நானத்திலிருந்து விசேஷமான ஸ்நானம். ஏன்னா சாது சஜ்ஜனர சங்க உந்து ஸ்நானா. நம்ம சாரு குரு சொன்ன மாதிரி இந்த சங்கம் கட்சி அரட்டையோ சினிமா அரட்டையோ பண்ணதுக்காக வந்த அரட்டை இல்ல, சங்கம் இல்ல. சாது சஜ்ஜனர சங்க மத்வராயர ஸ்மரணம் பண்றதுக்காக வந்த ஒரு சங்கம். எப்பேற்பட்ட பிராமணத்துவம். குரு சொன்ன மாதிரி நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. கோ பிராமணர்களுக்கு ஹிதத்தை கொடுக்கறதுக்காக கிருஷ்ணர் இருக்காராம். ஏன்னா எப்பேற்பட்ட பிராமண ஸ்தானம் கொடுத்திருக்காருன்னா ஷாபா அனுகிரக சக்தான்யோ ராகவேந்திரா நிவித்தியதே. எப்பேற்பட்ட சக்தி பிராமணர்களுக்கு இருந்தது. ஒரு ஷாபமோ அனுகிரகமோ கொடுக்கிற சக்தி ராகவேந்திரருக்கு இல்ல. அந்த காலத்துல நம்ம ஹிரியர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு பிராமணருக்கும் இருக்குதுன்னா அவங்க பண்ண அந்த மந்திர சக்தி, அந்த காயத்ரி ஜப சக்தி, அந்த தப்போ சக்தி, அந்த பண்ண தர்ம காரியங்களால வந்த சக்தி இன்னைக்கு நம்ம பிராமணர்களுக்கு இருக்கா. எப்பேற்பட்ட உன்னத ஸ்தானம் பிராமணர்களுக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா தன் அவதார காலத்துல காமிச்சிருக்கான். குச்சேலர் தன்னுடைய சிநேகிதனா இருந்தாலும் பிராமணன் அவன் வீட்டுக்கு வந்தா லட்சுமி கால் ஜலம் விடுறான்னு அவன் பாதம் அனுப்பியிருக்கான் கிருஷ்ணன். பாண்டவர்கள் யாகம் பண்ணும் போது அவங்க வீட்டுல வந்த பிராமணர்கள் போஜனம் பண்ண இலையை எடுத்து தான் சேவை பண்ணி காமிச்சாங்க. எப்பேற்பட்ட பிராமணர்கள். அப்பேற்பட்ட பிராமணத்துக்கு உன்னத ஸ்தானம் வேணும்னா அவங்க பண்ண மந்திர சக்தி, அப்பேற்பட்ட மந்திர ஜபம், அந்த தர்ம காரியம், அந்த நம்ம தர்ம ஆச்சரணை ஃபாலோ பண்ணணும். நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம குரு சொன்ன மாதிரி வீடு வீடுகள்ல நம்ம ஹரிவாயுஸ்துதி பாராயண மத்வநாம பாராயணம்னு ஆரம்பிச்சிருக்கோம்னா இதுல ஏன் ஸ்திரீகள் முதல் வாயுஸ்துதி பாராயணம் பண்ணிட்டே இருந்தோம் லட்சாவர்த்தின்னு. இப்ப ஸ்திரீகள் பண்ணணுமா? ஏன்னா இதை கொண்டு போற பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா உன்னத ஸ்தானம் ஸ்திரீகளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. எப்பேற்பட்ட ஸ்திரீகள். நம்ம இந்து தர்மமும் நம்ம மத்வராய சனாதன தர்மம் நம்ம தத்துவ ஞானம் எதை சொல்லுதுன்னா ஸ்திரீகளுக்கு எப்பேற்பட்ட ஸ்தானத்தை கொடுத்திருக்குன்னா ஒரு நல்ல சத்புத்திரன் ஒரு குலத்துல உதிச்சானா அவனோட பித்திருக்கள் நரகத்துல இருந்தாலும் சந்தோஷத்துல குதிக்கிறாங்களா. ஏன்னா உத்தாரணாரா ஒரு நாள் நரகத்திலிருந்து வெளியே தப்ப வைக்கிறான். சரகத்திலிருந்து தப்ப வைக்கிறவன் புத்திரன் சத்புத்திரன்னா ஒரு நல்ல ஸ்திரீ ஒரு குலத்துல பிரிச்சாரான். அவ பிறந்த வீட்டு மட்டும் இல்ல புகுந்த வீடுன்னு சொல்லி 2 குலத்தை உத்தாரம் பண்றான்னா ஸ்திரீகளுக்கு அப்பேற்பட்ட உன்னத ஸ்தானம் நம்ம இந்து தர்மத்துல கொடுத்திருக்கோம்னா அப்பேற்பட்ட ஸ்திரீகளுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. வீட்டுல இருக்கிற நம்ம குழந்தைகளை நல்ல இடத்துல கொண்டு போகணும். எப்பேற்பட்ட குழந்தைகள். பிரகலாதர் பிரகலாதர் ஒரு கிரண்யகசிபுக்கு பிரகலாதன் ஒரு மகனா பிறக்கணும்னா அவங்க தாய் கிரண்யகசிபுனுடைய பத்னியாக இருந்தும் சாட்சாத் நாரதர் உபதேசம் பண்ண அனுகிரகத்தால பிரகலாதன் அவனுக்கு பிறந்திருக்கான அந்த வயிற்றுல இருந்து அவனுக்கு அது ஒரு சத்ரவணம் கிடைச்சிருக்குன்னா எப்பேற்பட்ட ஸ்ரீபாதராஜன் அவரோட துருவ அம்சம் சொல்றோம். அந்த துருவனுக்கு நல்ல ஒரு உபதேசம் பண்ணி ஆராதி அதோச்சஜ பாத பத்மம் அதோச்சஜர ஆராதனை பண்ணு நல்ல புத்தி சொன்னவன் அந்த துருவனோட அம்மான்னா துருவன் சத்கதிக்கு போல அவன் அம்மாவும் சத்கதிக்கு போனாளாம். அப்பேற்பட்ட நம்ம குழந்தைகளுக்கு நல்ல நிலைமைக்கு நல்ல ஒரு தர்ம ஆச்சரணை கொண்டு வர வேண்டிய பெரிய பொறுப்பு ஸ்திரீகளுக்கு இருக்குன்னா நம்ம மத்வாச்சாரியர் எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணிருக்காருன்னா ஒரு கர்ப்பிணி ஸ்திரீகளுக்காக ஒரு தண்ட தீர்த்தத்தையும் உருவாக்கிட்டார். எப்பேற்பட்ட ஸ்தானம் நம்ம ஆச்சாரியர் கொடுத்திருக்காங்க. சன்னியாசிகள் கொடுத்திருக்கிற பெரிய ஸ்தானம் தாய் கொடுத்திருக்காங்களா. இப்பவும் சன்னியாசியானாலும் தாயை மறக்க கூடாதுன்னு சொல்றாங்க, தாயை நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா அப்பேற்பட்ட தாய் வேற என்ன கொடுத்திருக்காங்க. ஏன்னா தேகம் கொடுத்ததை விட பெரிய சொத்து என்ன வேணும்னு கேட்கறாங்க. தேகத்தை கொடுத்த தாய் அல்லவா. அந்த தாய்க்கு இருக்கிற பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்டுல இருக்கிற குழந்தைகளை நல்லபடியா கொண்டு போகணும்னா அது நம்மளால சாத்தியமா. அப்பேற்பட்ட சக்தி நம்மளுக்கு இருக்கா? நம்ம வீட்டு குழந்தைகளை கொண்டு போக நம்மளை காப்பாற்றுற சக்தி நம்மளுக்கு இருக்கான்னா
நம்மளுக்கு சக்தி இல்ல. அந்த சக்தியை கொடுக்கிறவ யாருன்னா மாதர்மே மாதரேஸ்வன் பிதரதுலகரோ பிராதரிக் ஆப்த பந்தோ, நம்மளோட ஆப்த பந்துவான வாயு பகவானுக்கு இருக்கு. ஏன்னா அவன் மட்டும் இல்ல, அவன் அந்தர்யாமியாத ஹரிரேவ பரஹா ஹரிரேவ குருஹோ ஹரிரேவ ஜெகத் பித்ரு மாத்ரு கதிகின்னா அவனே மாதா பிதா குருவா இருந்த ஹரி வாயுக்களை தவிர வேற யாரால் நம்ம குழந்தைகளை காப்பாற்ற முடியாது. நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தோ, நம்ம கொடுக்கிற படிப்போ, நம்ம சேர்த்து வச்ச ஆஸ்திகளோ அவங்கள காப்பாற்ற போறதில்ல. நம்ம பண்ணிட்டு இருக்கிற புண்ணியங்கள் பிராச்சீனா சின்ன புண்ணியோச்சய சதுரதரா சாரத சாரு சித்தான்னா நம்ம எத்தனையோ நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்ச புண்ணியத்தோட ஒரு துளி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா நம்ம குழந்தைகளுக்கு அந்த புண்ணியத்தை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய பொறுப்பு நம்ம வீட்டு ஸ்திரீகளுக்கு இருக்கு. அதனாலவே ஸ்ரீபாதராஜர் பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார். நம்ம ஸ்திரீகளும் எப்பேற்பட்ட ஹரிவாகை ஸ்துதின்னு சொல்லக்கூடிய கன்னட ஹரிவாகை ஸ்துதின்னு அதை நியமிச்சு அதை உருவாக்கி நம்மளுக்கு கொடுத்திருக்காருன்னா அந்த ஹரிவாகை ஸ்துதிக்கு சமானமான அதே பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிரந்தம் இந்த ஸ்ரீமன் மத்வராமா. எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஸ்திரீகளுக்கு. எப்பேற்பட்ட நம்ம குருகள் எப்பேற்பட்ட கிரந்தங்களை படிச்சிருக்கா. அந்த காலத்துல ஒவ்வொரு குருகளும் ஆச்சாரியர்களும் மத்வாச்சாரியார் ஆகட்டும், ஜீகாச்சாரியார் ஆகட்டும், ஸ்ரீபாதராஜர் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரந்தத்தை பண்ணணும்னா இந்த காலமாரியோட பேப்பர் பென்சில் இல்ல. ஒவ்வொரு கங்காதி தீர்த்தங்களுக்கு போகும்போது அங்க இருக்கிற தீர்த்தத்தை சேமிச்சு வச்சுப்பாங்களா. ஏன்னா இங்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவங்களே மடி, அவங்களே இங்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதே ஓலையில ஆணியை வச்சு செதுக்கணும், அதுல இங்க ஃபில் பண்ணணும். அப்படி வச்சு காப்பாத்தின கிரந்தம் இன்னைக்கு நம்மளுக்கு எப்பேற்பட்ட ஒரு 1 ரூபா கொடுத்தா ஒரு காப்பி 10 ரூபா கொடுத்தா 100 காப்பி போட்டு தரானே ஜெராக்ஸ்ல, இவ்வளவு கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணி தரானே. ஆனா அப்பேற்பட்ட கிரந்தத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிற நிலைமையில் இருக்காம நாம இன்னைக்கு இதே நிலைமையில போயிருந்தா நம்மளுக்கு எப்பேற்பட்ட நிலைமை வரும்னா நாளைக்கு ஹரிவாகை ஸ்துதினா மத்வராமான நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன தெரிய போகக்கூடாத நிலைமை வந்துடும். எப்பேற்பட்ட கிரந்தங்கள் மத்வாச்சாரியாரோட கிரந்தங்களை கொண்டு போய் வச்சிருந்தா எப்பேற்பட்ட புண்ணியம் கிடைக்குதுன்னா, அதாவது ஒரு காளையா அவதாரம் பண்ணாரா இந்திர பகவான். காளையா அவதாரம் பண்ணி மத்வாச்சாரியோட கிரந்தங்களை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாரா. அப்பேற்பட்ட காளையா அவதாரம் பண்ணி மத்வாச்சாரியோட கிரந்தத்தை தூக்கிட்டு போயிட்டு அவர் சப்தங்களை கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு எருது ஜென்மமா இருந்து அவதாரம் பண்ணவர் அடுத்த ஜென்மத்துல டீகாச்சாரியார் அவதாரம் பண்ணிருக்காருன்னா நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு புஸ்தகமாவது கையில கொடுக்கிறேன். அவங்க டீகாச்சாரியார் ஆக்க வேண்டாம். டீகாச்சாரியார் நமஸ்காரம் பண்ற பழக்க குழந்தைகள், ஹரிவாகை ஸ்துதி மத்வராமா பாராயணம் பண்ற குழந்தைகள், மத்வாச்சாரியார் கிரந்தங்களை பாராயணம் பண்ற குழந்தைகள் நம்ம வீட்டுல பிறக்கட்டும். ஏன்னா வீடுகள்ல கிரந்தங்களை கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லிட்டு நாம ஆரம்பிச்சிருக்கோம் இப்பேற்பட்ட ஒரு சமிதியின் மூலமாக. இதோட விசேஷமான என்னன்னா இப்பேற்பட்ட சாது சஜ்ஜனர சங்க உந்து ஸ்நானான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. மத்வராயர ஸ்மரணே குலகோட்டி உத்வரனே மத்வராயர ನೆನೆದವರು இல்லதித்தரேனும் ஜெகத்துல கேட்டிருக்க. அப்பேற்பட்ட மத்வராயர ஸ்மரண நம்ம வீடுகள்ல நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும்னா எப்பேற்பட்ட மத்வராயர். அப்பேற்பட்ட மத்வராயர் 1 லட்சம் ஆவத்தி சொல்லிட்டாரு நம்ம குரு சொன்ன மாதிரி. நம்மளுக்கு நம்மளோட இன்டென்ஷன் நம்மளோட சங்கல்பம் என்னெல்லாம் லட்சமா பேங்க்ல டெபாசிட் சேர்த்துற சங்கல்பம் இல்ல. நம்மளுடைய சங்கல்பம் லட்சமா ஹரிவாகை ஸ்துதி, லட்சமா மத்வராமா. அதுவே நம்ம லட்சியம். லட்சியம். எப்பேற்பட்ட லட்சம்னா ஜபம் பண்ற லட்சமா நம்மளோட லட்சம் இருக்கணும் சொல்லிட்டு அப்பேற்பட்ட மத்வராமான்னா எப்பேற்பட்ட மத்வராமா. ஏன்னா மத்வா அப்படின்னாலே மதுன்னா தேன். எப்பேற்பட்ட மதுன்னா ஒரு மது என்ன பண்ணும்னா வேற பூக்கள் இருக்கும். தாமரை இருக்கும், மல்லிப்பூ இருக்கும், ரோஜா பூ இருக்கும், வேற பூல இருக்கும், வேற வாசனை, குணாதிசயங்கள் வேற, கலர் வேற, வாசனை வேற. ஆனா அதுல இருந்து எடுக்கிற தேன் எப்பேற்பட்ட தேன்னா அதுல இருக்கிற தேன் ஒரே ருச்சியான தேன் எடுக்கலாம். அது மாதிரி நம்ம மத்வாச்சாரியார் எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா வேதவியாசரோட எல்லா கிரந்தங்களையும் எல்லா புராணங்கள், இதிகாசங்கள், வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சு ஹரி சர்வோத்தமா, வாயு ஜீவோத்தமா, ஜெகத் சத்தியம், தாரதமியா எல்லாத்தையும் கொண்டிருக்க ஒரு தேனை கொடுத்திருக்காரு இல்லையா. அவர் சப்தங்கள் தேன், அவர் கொடுத்திருக்கிற வாக்கியங்கள் தேன் அப்படின்னா அவர் மத்வா. அப்பேற்பட்ட மத்வாச்சாரியார சோத்திரம் பண்ண ஒரு மத்வராமா. இது மத்வராமானா இது எப்பேற்பட்டதுன்னா ஹரிவாகை ஸ்துதி எப்பேற்பட்டதோ, எப்பேற்பட்ட மகாபாரத தாத்பரிய நிலையத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ, ராமாயண இதிகாசங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதோட சாரம் பூரா இதுல சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஏன் குருவை பிடிக்கிறோம்? இன்னைக்கு ஏன் குருவை பிடிச்சோம்? நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா நம்மளோட குருந்த பக்தியை குரு பக்தி ஜாயை. ஏன்னா ஹரி சர்வோத்தமா நம்மளுக்கு தெரியும். ஹரிட்ட போய் கேட்கிறோம், அப்பா நீ சர்வோத்தமா உன்னை பிரீத்தி பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்ப்பா அப்படின்னு கேட்டோம்னா ஹரி சொல்றாரு என்ன சொல்றாரு